ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேன், குட் இந்த இரண்டையும் எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேன் அண்ட் குட் இந்த இரண்டையும் அபிலிட்டி, ரிக்வெஸ்ட், பாசிபிலிட்டி அண்ட் சஜஷன் இந்த 4 சூழ்நிலைகளிலும் இந்த கேன் அண்ட் குட் இந்த இரண்டையுமே நாம் பயன்படுத்துவோம். இந்த வீடியோவில் இந்த 4 சிச்சுவேஷன்ஸ்லையும் இந்த கேன் அண்ட் குட் இந்த இரண்டையும் எப்படி தனித்தனியாக பிரித்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன? அபிலிட்டினா என்ன? நம்முடைய திறன், ஆற்றல், வல்லமையை பற்றி இன்னொருவரிடம் சொல்லுதல். ஓகே, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? கேன் அண்ட் குட் இந்த இரண்டையுமே பயன்படுத்துவோம். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஆகிய அபிலிட்டி, அதாவது நம்முடைய திறன், ஆற்றல், வல்லமையை பற்றி சொல்லும் போதும் நாம் இந்த கேன் அண்ட் குட் இந்த இரண்டையுமே நம்ம பயன்படுத்துவோம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குட் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்பை நம்முடைய திறன், ஆற்றல், வல்லமையை சொல்லும்போது எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டில் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்பை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இரண்டாவதாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த குட் அப்படிங்கிற வேர்டை எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, பாஸ்ட் அபிலிட்டி, அதாவது ஒரு காலத்தில் ஒரு செயலை என்னால் செய்ய முடிந்தது, இப்போது அந்த செயலை செய்ய முடியவில்லை. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் சின்ன பையனாக இருந்தப்போ வேகமாக ஓடுவேன் தெரியுமா? ஓகே, இந்த சென்டென்ஸில் லாஸ்டில் பாருங்க ஓடுவேன் அப்படின்னு இருக்கும். ஓடுவேன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஃப்யூச்சரை குறிக்காது. நம்முடைய பேச்சு வழக்கில் தமிழில் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம இப்படி தான் சொல்லுவோம். நான் சின்ன பையனாக இருந்தப்போ வேகமாக ஓடுவேன் தெரியுமா அப்படின்னு பேச்சு வழக்கில் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இப்போது இது பேச்சு வழக்கு. இதே சென்டென்ஸை கிராமர் படி எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் இளமையாக இருந்தபோது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழில் உள்ள கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் வேகமாக ஓட முடிந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ குட் ரன் ஃபாஸ்ட். என்னால் வேகமாக ஓட முடிந்தது. எப்போ? மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் இளமையாக இருந்தபோது, அப்போ when I was young. I could run fast when I was young. நான் இளமையாக இருந்தபோது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? இது பேச்சு வழக்கு. இதே இது கிராமர் படி எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் காலத்தில் என்னால் நன்றாக ஆட முடிந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழில் உள்ள கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. என்னால் நன்றாக ஆட முடிந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ குட் டான்ஸ் வெல். என்னால் நன்றாக ஆட முடிந்தது. எப்போ? மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் காலேஜ் படிக்கும் காலத்தில். இது எப்படி சொல்கிறது? இதை அப்படியே தமிழில் டைரக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன் மை காலேஜ் டேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் காலேஜ் படிக்கும் காலத்தில். ஓகே, ஐ குட் டான்ஸ் வெல் இன் மை காலேஜ் டேஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய 20 வயசுலலாம் நான் 10 இட்லி சாப்பிடுவேன் தெரியுமா? இது பேச்சு வழக்கு. ஓகே, இதே இது கிராமர் படி எப்படி சொல்கிறது? எனக்கு 20 வயதாக இருக்கும்போது என்னால் 10 இட்லி சாப்பிட முடிந்தது, இப்போது முடியலை. ஓகே, ஃபர்ஸ்ட் கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. என்னால் 10 இட்லி சாப்பிட முடிந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ குட் ஈட் 10 இட்லிஸ். என்னால் 10 இட்லி சாப்பிட முடிந்தது. எப்போது? எனக்கு 20 வயது இருக்கும்போது. இது எப்படி சொல்கிறது? when I was 20 years old. I could eat 10 iddlis when I was 20 years old. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. முன்னாடியெல்லாம் 50 கிலோ அரிசி மூட்டையை ஈஸியாக தூக்குவேன் தெரியுமா? இது பேச்சு வழக்கு.
கிராமர் படி எப்படி சொல்லுவோம் இந்த சென்டென்ஸை? முன்பெல்லாம் 50 கிலோ அரிசி மூட்டையை என்னால் ஈஸியாக தூக்க முடிந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 50 கிலோ அரிசி மூட்டையை ஈஸியாக தூக்க முடிந்தது. இது எப்படி சொல்றது? ஐ குட் ஈஸிலி லிஃப்ட் அப்படின்னா என்னால் எளிதாக தூக்க முடிந்தது. எதை? 50 கிலோ அரிசி மூட்டையை. அப்போ 50 கிலோகிராம் பேக் ஆஃப் ரைஸ். எப்போ? முன்பெல்லாம். தமிழ் சென்டென்ஸ்ல மேல பாருங்க, முன்பெல்லாம். இது எப்படி சொல்றது? பிஃபோர். அப்போ ஐ குட் ஈஸிலி லிஃப்ட் 50 கிலோகிராம் பேக் ஆஃப் ரைஸ் பிஃபோர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கும் காலத்திலெல்லாம் மத்தியான சாப்பாடு வந்து நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன் தெரியுமா? ஓகே, இது வந்து பேச்சு வழக்கு. இதே இது கிராமர் படி எப்படி சொல்றது? நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னால் வீட்டில் போய் சாப்பிட முடிந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னால் வீட்டில் போய் சாப்பிட முடிந்தது. ஐ குட் ஈட் அட் ஹோம். எப்போ? நான் ஸ்கூல் படிக்கும்போது. இதை வந்து டைரக்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா, when I was in school, when I was in school அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ I could eat at home when I was in school. ஓகே, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் ஆகிய நம்முடைய திறன், ஆற்றல், வல்லமையை சொல்லும்போது இந்த குட் அப்படிங்கிற வேர்டை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம இதே சுச்சுவேஷனுக்கு இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்முடைய திறன், ஆற்றல், வல்லமையை சொல்லும்போது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசன்ட் அபிலிட்டி. ப்ரெசன்ட் அபிலிட்டினா என்ன? இப்போ ப்ரெசண்டில் என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்தணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னால் நீந்த முடியும். ஐ கேன் ஸ்விம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவளுக்கு 3 மொழிகள் பேச தெரியும். பேச தெரியும் அப்படின்னா பேச முடியும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? she can speak 3 languages. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த வேலையை இன்றே எங்களால் முடிக்க முடியும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? we can finish this work today. we can finish this work today. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, என்னால் இந்த பெட்டியை தூக்க முடியும். எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்ல என்னால் ஒரு செயலை செய்ய முடியும். இது எப்படி சொல்றது? ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, என்னால் உனக்கு இப்போது உதவ முடியும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஐ கேன் ஹெல்ப் யூ நவ். ஐ கேன் ஹெல்ப் யூ நவ். ஓகே, அடுத்து வந்து செகண்ட் சுச்சுவேஷன் என்ன? ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கேன் அண்ட் குட் அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்ன? ஒருவருக்கு வேண்டுகோள் வைத்தல். அப்போ ஒருவருக்கு நாம் வேண்டுகோள் வைக்கும்போது இந்த கேன் அண்ட் குட் அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட் அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, குட் அப்படிங்கிறத வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா பொலைட் ரிக்வெஸ்ட். பொலைட் ரிக்வெஸ்ட்னா என்ன? பணிவான வேண்டுகோள். அதாவது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கும்போது நாம் இந்த குட் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று ஒருவரிடம் மரியாதையாக ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது? குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் இப்போது போகலாமா சார். நான் இப்போது போகலாமா சார் என்று மரியாதையாக ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. எப்படி கேட்கணும்? குட் ஐ லீவ் நவ் சார். குட் ஐ லீவ் நவ் சார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மணி எத்தனைன்னு சொல்ல முடியுமா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? குட் யூ டெல் மீ த டைம். குட் யூ டெல் மீ த டைம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தயவு செய்து அந்த ஜன்னலை திறக்க முடியுமா? தயவு செய்து அந்த ஜன்னலை திறக்க முடியுமா என்று மரியாதையாக ஒருவர்கிட்ட கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. ஓகே, இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஒருவரிடம் வேண்டுகோள் வைக்கும்போது இந்த குட் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே வேண்டுகோள் வைக்கும்போது இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்ஃபார்மல் ரிக்வெஸ்ட். இன்ஃபார்மல் ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்முடைய வீட்டில் உள்ளவர்களிடம் அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடம் வேண்டுகோள் வைக்கும்போது நாம் இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஏதாவது உதவி கிடைக்குமா? யாருக்கிட்ட கேட்குறீங்க? உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்குறீங்க. ஓகே, எப்படி கேட்கணும்? கேன் ஐ கெட் சம் ஹெல்ப்? கேன் ஐ கெட் சம் ஹெல்ப்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய வீட்டிற்கு நாளைக்கு உன்னால் வர முடியுமா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? கேன் யூ கம் டு மை ஹோம் டுமாரோ? அல்லது கேன் யூ கம் டு மை ஹவுஸ் டுமாரோ? கேன் யூ கம் டு மை ஹவுஸ் டுமாரோ? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேசலாமா? கேன் ஐ டாக் டு யூ அபவுட் யூ ஃபியூ திங்ஸ்? கேன் ஐ டாக் டு யூ அபவுட் யூ ஃபியூ திங்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணலாமா? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர்? கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர்? ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் இந்த கேன் அண்ட் குட் இந்த இரண்டையும் எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கிற தேர்டு சுச்சுவேஷனில் கேன் அண்ட் குட் இந்த இரண்டையும் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுதல். ஓகே, வழக்கம் போல் நம்ம வந்து இந்த குட் அப்படிங்கிற வேர்டை வந்து பாசிபிலிட்டி, அதாவது ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லும்போது எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ ஒரு செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தால் நாம் வந்து இந்த குட் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்று இரவு மழை வரலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? இட் குட் ரெயின் டுநைட். ஓகே, இந்த சென்டென்ஸில் வந்து குட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா இன்று மழை வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே இது இட் கேன் ரெயின் டுநைட். இந்த சென்டென்ஸில் வந்து கேன் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். அப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா மழை வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சதா? குட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்திங்கன்னா வாய்ப்பு குறைவு, கேன் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாளை வெயில் அடிக்கலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? இட் குட் பி சன்னி டுமாரோ. ஓகே, இந்த சென்டென்ஸில் வந்து குட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்துறதுனால இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? நாளை வெயில் அடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஓகே, அதே மாதிரி இட் கேன் பி சன்னி டுமாரோ. இட் கேன் பி சன்னி டுமாரோ. இந்த சென்டென்ஸில் வந்து கேன் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நாளை வெயில் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் வீட்டில் இருக்கலாம். ஹீ குட் பி அட் ஹோம். அதே இது ஹீ கேன் பி அட் ஹோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஹீ குட் பி அட் ஹோம் அப்படின்னா அவன் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே இது ஹீ கேன் பி அட் ஹோம் அப்படின்னா அவன் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் இப்போது தூங்கி கொண்டிருக்கலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஷீ குட் பி ஸ்லீப்பிங் நவ். ஷீ குட் பி ஸ்லீப்பிங் நவ். ஓகே, இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ஷீ கேன் பி ஸ்லீப்பிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவள் தூங்கி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே இது ஷீ கேன் பி ஸ்லீப்பிங் நவ். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவள் தூங்கி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் ஃப்ரெண்ட் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? மை ஃப்ரெண்ட் குட் கம் எனி டைம் இப்படியும் சொல்லலாம். அல்லது மை ஃப்ரெண்ட் கேன் கம் எனி டைம் இப்படியும் சொல்லலாம். அப்போது மை ஃப்ரெண்ட் குட் கம் எனி டைம் அப்படின்னா என்னுடைய நண்பன் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவன் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஓகே, அடுத்து மை ஃப்ரெண்ட் கேன் கம் எனி டைம் அப்படின்னா என்னுடைய நண்பன் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவன் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க.
அவன் இப்போது பிஸியாக இருக்கலாம். He could be busy now. அல்லது he can be busy now. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவன் பிஸியாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே இது he can be busy now அப்படின்னா அவன் பிஸியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போது கேன், குட் இந்த இரண்டையுமே பாசிபிலிட்டிக்கு பயன்படுத்தலாம். பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுதல். ஆனால் இந்த இரண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? கேன் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாய்ப்பு அதிகம், குட் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாய்ப்பு குறைவு. ஓகே, இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா சஜஷன். சஜஷன் அப்படின்னா என்ன? பரிந்துரை. அதாவது ஒருவருக்கு பரிந்துரை செய்தல் அல்லது ஒருவருக்கு யோசனை சொல்லுதல். ஃபர்ஸ்ட் இந்த குட் அப்படிங்கிற வேர்டை ஒருவருக்கு யோசனை சொல்லும்போது எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குக்கு போ அல்லது டிவி பார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போது பார்க்குக்கு போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? கோ டு த பார்க் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது டிவி பார் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஆர் வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுமே என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டளை வாக்கியம். இந்த சென்டென்ஸ் ஒருவருக்கு கட்டளை இடும்போது தான் அதிகம் பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சஜஷன். சஜஷன் அப்படின்னா என்ன? பரிந்துரை. அதாவது ஒருவருக்கு பரிந்துரை செய்தல் அல்லது ஒருவருக்கு யோசனை சொல்லுதல். நம்ம யாருக்கும் கட்டளை இட போகிறது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நீ பார்க்குக்கு செல்லலாம் அல்லது டிவி பார்க்கலாம் என்று கட்டளை இடவில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு யோசனை சொல்கிறீங்க அல்லது பரிந்துரை பண்ணுறீங்க. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ பார்க்குக்கு செல்லலாம். யூ குட் விசிட் த பார்க். யூ குட் விசிட் த பார்க். அல்லது டிவி பார்க்கலாம். ஆர் யூ குட் வாட்ச் டிவி. யூ குட் வாட்ச் டிவி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் தண்ணி குடி அல்லது நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னது? ஒருவருக்கு பரிந்துரை செய்தல் அல்லது யோசனை சொல்லுதல். ஓகே, அப்போது எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் தண்ணி குடி. இது எப்படி சொல்கிறது? யூ குட் ட்ரிங்க் சம் வாட்டர். யூ குட் ட்ரிங்க் சம் வாட்டர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அல்லது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இது எப்படி சொல்கிறது? ஆர் யூ குட் டேக் ஏ ரெஸ்ட் ஃபார் எ வைல். யூ குட் டேக் ஏ ரெஸ்ட் ஃபார் எ வைல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த டாபிக் எனக்கு புரியவில்லை அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நீ ஆசிரியரிடம் கேள் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? யோசனை சொல்கிறீங்க. அப்போது இது எப்படி சொல்கிறது? யூ குட் ஆஸ்க் த டீச்சர். யூ குட் ஆஸ்க் த டீச்சர். ஓகே, ஒருவருக்கு பரிந்துரை செய்யும் போதும் ஒருவருக்கு யோசனை சொல்லும் போதும் நாம் இந்த குட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் தான் பயன்படுத்துவோம். இந்த கேன் அப்படிங்கிற வேர்டு ஒருவருக்கு பரிந்துரை சொல்லும் போதும் ஒருவருக்கு யோசனை சொல்லும் போதும் நாம் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம்.